மேதகுவே பிரபாகரன் அவர்கள் புகழ் பாடும். சோழத் தமிழர்களாம் ஈழத் தமிழர்களை ஓர் அடிமைக்கு ஒப்பாக்கி அவர்தம் உழைப்பை உணவுக்கு உப்பாக்கி அவர் வாழ்வை வெட்ட வேலி நிறுத்தி வெப்பாக்கி மான உணர்வுகளை மப்பாக்கி தர்ம நெறிகளை தப்பாக்கி வைத்த காடேரே வீழ்த்த எனது தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் புகழ் பாடும். பிரபாகரன் என்ற பெயர் கேட்டால் தானே பிரபஞ்சமே பிரமித்து நிற்கின்றது. தமிழுக்குள்ளோ அழகு, தமிழருக்கு எமது தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் அழகு. இவர் பெயருக்கு முன்னால் எந்த பட்டமும் இல்லை. ஆனால் பிரபாகரன் என்ற மந்திர சொல்லுக்கு பின்னால் ஒரு பட்டாளமே இருக்கின்றது. பேசுவதும் எழுதுவதும் நன்மைக்காக, பெருமை பெற்றால் அது உதவும் நாட்டுக்காக. அறிவு கொண்டது எதற்காக? அதை ஆய்ந்து பார்க்கணும் அதற்காக. பிற உயிர் பேணுவோம் பரிவாக, பெருமைகள் புரிவோம் பெரிதாக. மேதகுவே பிரபாகரன் அவர்களை பற்றி பேச வாய்ப்பு கிடைத்தது வரமாக. பயன்படுத்தினேன் அதை சரியாக. முறையாக வணங்கி முடிப்பதே தமிழின் அறம், வணங்குவதே எனது இரு கரம். விடைபெறுகிறேன் என் பேச்சை நிறுத்தி, பிள்ளையார் பட்டி தமிழ் மறுத்தி. உலகமுள்ள நாள் வரைக்கும் எமது தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் புகழ் மணக்கும். நாம் தமிழர். அடுத்ததாக நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவி சக்திபாலா அவர்கள். முத்தமிழே முப்பாளை மூவேந்தர் குலக்கொடியே அன்னை பரம்பொருளே அழகு தமிழ் தாயே உன்னை வணங்குகிறேன். உயர் தமிழே நீ வாழ்க என்று சொல்லி இங்கு வருகை தந்திருக்கும் மன்னன் சீமானவர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்களை சொல்லி மற்றும் அனைத்து பெருமக்களும் வணக்கங்களை சொல்லி என் உரைக்குள் நான் நுழைகிறேன். தமிழ் தாயின் தலைமகன் மேதகு ஐயா பிரபாகரன் என்ற தலைப்பில் உங்களிடத்தில் உரையாற்ற வந்திருக்கிறேன். 1954 ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் தேதி இலங்கை தீவில் உள்ள வல்வெட்டி துறையிலிருந்து ஒரு பெருநெருப்பு தோன்றிற்று. அப்பெருநெருப்பே பின்னாளில் அநீதிகளுக்கு எதிரான குரலாகவும் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஆயுதமாகவும் விளங்கியது. ஆம், அப்பெருநெருப்புதான் நம் தமிழ் தாயின் தலைமகன், நமக்கெல்லாம் உயிருக்கு உயிரான தலைவன் மேதகு ஐயா பிரபாகரன் அவர்கள். தோன்றின் புகழோடு தோன்றுக என்ற பாட்டன் வள்ளுவனின் வாய்மொழிக்கு ஏற்றவாறே பிறந்து சிறந்தவர் அல்ல நம்முடைய தலைவர், சிறந்தே பிறந்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள். சிறுவயதில் நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது விளையாட்டுக்கு கூட தன்னுடைய நண்பர்களை பிடித்து தள்ளிவிட்டதில்லையாம் நம்முடைய தலைவர் அவர்கள். அப்படிப்பட்ட நம்முடைய தலைவர் அவர்கள் தன்னுடைய கரங்களிலே ஆயுதங்களை எடுக்கிறார் என்றால் அதற்கான காரணம் என்ன? இதை நாம் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் மனம் படைத்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள். அப்படிப்பட்ட நம்முடைய தலைவர் அவர்கள் தன்னுடைய கரங்களிலே ஆயுதங்களை எடுத்ததற்கான காரணம், தலைவர் சிறுவயதாக இருந்த பொழுது அங்கு தமிழின மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளும் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளுமே நம்முடைய தலைவர் அவர்களை கரங்களில் ஆயுதங்களை எடுக்க வைத்தது. நிராயுத பாணிகளாக நிற்கும் நம் தமிழின மக்களுக்கு எதிராக ஆயுதங்களை மட்டுமே பயன்படுத்தி வரும் அந்த இனவெறி பிடித்த சிங்கள ராணுவத்திற்கு எதிராக ஆயுதங்களை எடுத்தால் ஒழிய வேறு வழி கிட்டாது என்பதனை நம்முடைய தலைவர் அவர்கள் முடிவு செய்தார். எனவேதான் தன்னுடைய கரங்களிலே ஆயுதங்களை எடுத்தார். காடுகளிலும் மேடுகளிலும் குகைகளிலும் வாழ்ந்து தம்முடைய பசி மறந்து உறக்கம் மறந்து தன்னுடைய வாழ்க்கையிலேயே தமிழின மக்களுக்காக அர்ப்பணித்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள். தமிழினத்தின் அறிவாக, ஆற்றலாக, ஆயுதமாக, இதய துடிப்பாக விளங்கியவர் நம்முடைய தலைவர் அவர்கள். ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்றால் நான் எழுந்து நின்று இறந்து போவேன் என்றார் சேகுவாரா. இவரின் மொழிகளை எல்லாம் படித்து வளர்ந்த நம்முடைய தலைவர் அவர்களும் இதனையே பின்பற்றினார்.
சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவதே மேல் என்றார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே உச்ச மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே என்று சொன்ன நம் பாட்டன் பாரதி கண்ட வரிகளுக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள். ஒருவனுக்கு எதிரிகள் அதிகமாயிருந்தால் அவன் மிகச் சிறந்த வீரன், ஒருவனுக்கு துரோகிகள் அதிகமாயிருந்தால் அவன் மிகச் சிறந்த தலைவன். அப்படி பார்க்கையில் நம்முடைய தலைவர் அவர்களுக்கு இவை இரண்டுமே மிக அதிகம். அந்த வகையில் நம்முடைய தலைவர் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வீரர் என்பதையும் எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் என்பதனையும் நீங்களே புரிந்து கொள்ளலாம். சிங்கள ராணுவம் நம்முடைய தமிழ் பிள்ளைகள் படிக்கும் செஞ்சோலை என்ற இடத்தில் குண்டு வீசியது. இதில் அநியாயமாக நம்முடைய தமிழ் பிள்ளைகள் 61 பேர் இறந்து போயினர். நம் தலைவரிடத்தும் ராணுவப்படை விமானப்படை அனைத்தும் இருந்தது. தலைவர் நினைத்திருந்தால் அந்த சிங்கள பிள்ளைகள் படித்தும் பள்ளிக்கூடங்களிலே குண்டினை வீசி இருக்கலாம். ஆனால் தலைவர் அப்படி செய்யவில்லை. தலைவர் எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டு இருப்பார், நம்முடைய எதிரி அந்த இனவெறி பிடித்த சிங்கள ராணுவமே தவிர அப்பாவி சிங்கள மக்கள் இல்லை என்பதை. இப்படிப்பட்ட ஒரு தாயுள்ளம் கொண்ட ஒரு தலைவனை இனி இந்த இனம் பிரசவிக்குமா என்பது கேள்விக்குரியே. தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று நாம் படித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட தமிழினத்திற்கு மானமும் வீரமும் தான் உயிர் என்பதனை இவ்வுலகிற்கு எடுத்து காட்டியவர் நம்முடைய தலைவர் அவர்கள்தான். திசை 8லும் புகழ் கொண்டு கலை 10லும் சிறந்து விளங்கிய நம்முடைய பாட்டன் ராவணனை போல் அனைத்து கலைகளிலும் சிறந்து விளங்கியவர் நம்முடைய தலைவர் அவர்கள். பெண்களுக்கும் உரிமைகள் வழங்கப்பட வேண்டும், அனைத்து கலைகளிலும் பெண்களும் சிறந்து விளங்க வேண்டும், ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இந்த நாட்டில் வாழ வேண்டும் என்று உரிமை குரல் கொடுத்த உத்தம மனிதர் எம் தலைவர் அவர்கள். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டில் ஒரு பொந்தடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தரள் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ தத்தடிகிடதித்தோம் என்றார் நம்முடைய பாட்டன் பாரதியார் அவர்கள். நம்முடைய பாட்டன் பாரதி கண்ட அந்த அக்கினி குஞ்சாக விளங்கியவர் நம்முடைய தலைவர் அவர்கள். எந்த பாராளுமன்றத்திலோ எந்த சட்டமன்றத்திலும் நம்முடைய தலைவர் அவர்களை பிரிவினைவாதி என்றும் தீவிரவாதி என்றும் சொல்லப்பட்டாரோ அதே பாராளுமன்றத்திற்குள்ளும் சட்டமன்றத்திற்குள்ளும் நம்முடைய தலைவரின் புகைப்படத்தை நெஞ்சில் வைத்துக் கொண்டு பாராளுமன்றத்திற்குள்ளும் சட்டமன்றத்திற்குள்ளும் நம்முடைய அண்ணன்மார்கள் செல்லும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று சொல்லி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.